ஹாய், நீங்கள் புதுசாக டயர் மாற்ற போகிறீங்கன்னா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். இப்போ டயரில் பார்த்தீங்கன்னா 175, 65, R15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 175 வந்து வித்தையும் 65ன்றது டயரோட ஹைட்டு, தட் இஸ் ரிம்முக்கு அப்புறம் வர ஏரியா சைடு வாலில். அப்புறம் ஆர் வந்து ரேடியல் டயரை குறிக்குது. 15 வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிம்மோட சைஸை குறிக்குது டோட்டலாக. இது கீழே பார்த்தீங்கன்னா 89H 91V இப்படிலாம் இருக்கும். ஸோ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 89ன்றது எவ்வளோ அந்த டயர் வந்து கேஜியை தாங்குன்றது தான். ஸோ 89 பார்த்தீங்கன்னா 560 கிலோ தாங்கும் ஒரு டயரு. ஸோ 91ன்னு பார்த்தீங்கன்னா 615. ஸோ கேஜியை தான் அது குறிக்குது. அது பக்கத்தில் இருக்க அல்ஃபபெட் ஹெச்னு வரும், வின்னு வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரோட ஸ்பீட் ரேட்டிங். ஸோ ஸ்பீட் ரேட்டிங் ஹெச்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. அதே விக்கு பார்த்தீங்கன்னா 240 km/h. ஸோ இதுதான் அது டினோட் பண்ணுது அந்த அல்ஃபபெட்ஸ். இப்போ டயரோட மேனுஃபேக்சர் மந்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ டாட் நம்பருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டாட் நம்பரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 4 டிஜிட் இருக்கும். 4 டிஜிட் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 12, 13ன்னு இருக்குது. 12ன்னு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 52 வாரம் இருக்குது. 52 வாரத்தில் இது 12வது வாரம். 12வது வாரம்னு இது வந்து மார்ச் மந்த் எண்டில் மேனுஃபேக்சர் ஆன டயரு. அடுத்தது 13 பார்த்தீங்கன்னா 2013 வருஷத்தை குறிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4020ன்னு இருக்குது. ஸோ 40ன்றது அக்டோபர் எண்டு மேனுஃபேக்சர் ஆன டயரு. 20ன்றது 2020 மேனுஃபேக்சர் ஆன டயர். ஸோ நீங்கள் நியூ டயர் வாங்கும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக டயரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.